ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என் பையனோட பர்த்டே பார்ட்டி சீரீஸ் மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இது. ஸோ இப்போ என்னன்னா, ஆதியோட ஸ்கூலில் ஒரு சின்னதாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குங்க. அதுக்கு தான் ரெடி பண்ணலாம். ஆதியோட டீச்சர்ஸ்க்கு கப்பு பேக் ரொம்ப பெருசா இருக்கு. பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லான பேக் வச்சுப்பாங்கல்ல, ரீயூஸ் பண்ற மாதிரியான பேக். 2 மிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு புக். ஒன்று மிஸ் நூனியஸ்க்கு, ஒன்று மெஸ்ஸி. இங்கே பாருங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு லேபிள் வாங்கி நேம் எழுதி அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லா டீச்சர்ஸ்க்கும். ஸோ இங்கே என்னென்னா, எல்லா கிளாஸுக்குமே ஸ்கூலில் அலோவ் பண்ணுவாங்கங்க. நம்ம பையனோட ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கீஸு, கேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க கிட்ஸுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் பர்த்டே செலிப்ரேஷனுமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கூடி பேக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக காஸ்கோலேருந்து இந்த சிப்பர் கப்பு மாதிரி வாங்கியிருந்தாங்க. சிப்பர் கப்பில் இது ஒரு ஜூஸ் கப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாய்ஸ் எல்லாம் கொடுக்கறத விட அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த கூடி பேக்கில் போடுறதுக்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் அவனோட டீச்சர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காஃபி மக்கு மாதிரி காஸ்கோலே தான் அதுவுமே ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இந்த கப்பு மட்டும் இல்லாமல் இது கூட சின்ன சின்னதாக இந்த பார்ட்டி ஃபேவர்ஸ் மாதிரி இங்கே கிடைக்குங்க, குட்டி குட்டி டாய்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டாய்ஸுமே இந்த பேக்கில் 1 2 அந்த மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸுமே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட்ஸ் எல்லாமே எப்படி, அதனால சாக்லேட்ஸுமே எல்லா பேக்லேயும் போட்டிருந்தோம். ஆதிக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு கப் கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு போய் வாங்க போகிறோம். ஸ்பூன்ஸு, கப் கேக்ஸ் சாப்பிட்றதுக்கு கப்ஸு, அப்புறம் இங்கே பர்த்டே ஹேட்டு, பார்ட்டி ஹேட்டு. அது ஆதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தலையில் போட்டு ஜம்முன்னு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏமா? எஸ். அப்புறம் நாப்கின், டிஷ்யூ பேப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஸ்கூலுக்கு கொடுக்கணும். கப் கேக் நாளைக்கு போய் நாங்கள் வாங்கணும். காலையில் போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான். ஆதி சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேஷனா? ஹாப்பியாக இருக்கியா? ஆர் யூ எக்ஸைட்டட்? எஸ். ஏன் டல்லாக இருக்கீங்க தங்கம்? ஐ ஓகே? காஃப், தட்ஸ் ஓகே. ஆதி சூப்பராக புது ட்ரெஸ்லாம் போட்டுன்னு ரெடி ஆகிட்டாங்க. இதான் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஆதிக்கு ட்ரெஸ்ஸு, நியூ ட்ரெஸ். ஆதிமா சூப்பராக ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்? கப் கேக் வாங்க போகிறோம் பேக்கரியில். கப் கேக் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை இப்போ பிக்கப் பண்ண நாங்கள் போயிட்டே இருக்கோம். போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ஆதியை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறோம். கிஃப்ட் பேக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சா டாடி? டாடியோட பொறுப்பு இது. எல்லாத்தையும் எடுத்து ஆல் செட். இப்போ நம்ம கப் கேக்ஸ் வாங்குகிறோம், ஸ்கூலில் போய் கொடுக்குறோம். ஆதி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறான். இன்னும் 1 வீக் இருக்குது பர்த்டேக்கு. 2 வீக்ஸ் இருக்குது. நாங்கள் ஸ்ப்ரிங் பிரேக் வர்றதுனால கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் டே ஸ்கூலு. அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. என் கணவர் ஃப்ரைடே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பார் கூட துணைக்கு வர்றதுக்கு. அதனால நாங்கள் இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். வீக்லி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த மந்த்து ஃபுல்லாக. ஏன் அதிகமா? எஸ். ஹை ஃபை. ஸோ வந்தாச்சு, கப் கேக்ஸ் வாங்க வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கப் கேக்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி அந்த பேக்கரிக்கு வந்துட்டோங்க. இது ஏர்லி மார்னிங் 7:45. பார்த்தீங்களா பேக்கரிலாம் எவ்வளோ ஆக்டிவாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம மட்டும் ஜாலியாக கப் கேக்ஸ் பிக்கப் பண்ணிட்டு இருக்கோம். You too, thank you.
லாஸ்ட் இயருமே வந்துட்டு என் பையனோட கிளாஸுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இங்கே தாங்க வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த தடவையுமே வந்து இதே பேக்கரியிலே வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சாச்சு. மொத்தமாக வந்துட்டு ஒரு 14 கிட்ஸு ப்ளஸ் 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 20 கப்ஸாக வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே பசங்க எக்ஸ்ட்ரா கேட்டாலுமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்தாச்சு. ஆனால் வந்துட்டு யாருக்குமே எக்ஸ்ட்ரா கொடுக்கல போலங்க. ரிட்டன் வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா கப் கேக்ஸ்லாம் வீட்டுக்கு தான் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலி ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோங்க. 8:15க்கு தான் வந்துட்டு கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் கிட்ஸ் வந்து உள்ளே போக முடியும். ஸ்டாஃப் எல்லாம் வெளியே வந்து நிற்பாங்க, கிட்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, கப் கேக்ஸ் பிக்கப் பண்ணுறதுல ஏதாவது டைம் வந்து லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 7:45க்கெல்லாம் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோமா. அதனால வந்துட்டு ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டோம். கேட் ஓப்பனே ஆகலை. கொஞ்சம் குளிராக வேறு இருந்துச்சு அந்த அன்னைக்கு. அதனால வந்துட்டு திரும்ப கார்லேயே வெயிட் பண்ணிவிட்டு கேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வந்தாச்சு. இங்கே நிற்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்மளோட பேக்கெல்லாம் பிக்கப் பண்ணி கொண்டு போய் பத்திரமா வந்துட்டு கிளாஸ் ரூம், என்னோட பையனோட கிளாஸ் ரூம் வந்து கொடுத்துருவாங்க. Noon, yes. Room number 111. Yeah. Thank you. One more, sorry. Okay. Not really. Bye, Tangam. Thank you. Bye, Tangam. Have a nice day. Say thank you. To you, it's your birthday, happy birthday. To you, it's your birthday, happy birthday. Happy birthday, happy birthday to you. Happy birthday to you, it's your birthday, happy birthday to you. My mom, over here. Happy birthday. Wiggle, wiggle, wiggle. It's your birthday. Wiggle, 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 wiggle. It's your birthday. It's your birthday. It's your birthday. Hey, it's your birthday. It's your birthday. Hey, it's your birthday. It's your birthday. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ தாங்க எனக்கு வந்து என் பையனோட டீச்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிளாஸில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வீடியோ வந்துட்டு. குழந்தை பாவங்க, இன்னைக்கு அவனுக்கு சுத்தமாக உடம்பு முடியல. காலையில் போய் எடுத்த வீடியோலேயே போய் இங்கே பார்த்துருப்பீங்க. ஆள் ரொம்ப டல்லாக இருந்தால், கொஞ்சம் காஃப் இருந்துச்சு. சரி ஓகே, காஃப் தானே, நல்லா தான் இருக்கும், அவன் என்ஜாய் பண்ணுவான் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பி விட்டுட்டோமா. எல்லாமே பிளான் பண்ணி வேற வாங்கியாச்சு, அதனாலயுமே அனுப்பி விட்டுட்டோம். கடைசியில் பார்த்தோம்னா ஸ்கூலில் போயிட்டு டல்லாகவே தான் இருந்திருக்கான் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோலையுமே. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஹை ஃபீவர் இருந்துச்சுங்க அவனுக்கு. நாங்கள் வந்து ஸ்கூலில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சந்தோஷப்பட்டுருக்கோம். பரவாயில்ல, அவன் ஏன்னா வந்துட்டு அவன் ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோடுன்னு சொல்லி அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தான் முன்னாடி நாள்லாம். பட் காலையில் வந்துட்டு அவன் ரொம்ப டல்லாக இருந்தான், எங்களுக்கே அது தெரிஞ்சுது. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறேன், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்டுட்டு அவனே போனான். இப்போ எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பர்த்டே பார்ட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெசர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு டெசர்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இது ஷாகி துக்ரா, நேம் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்வீட்டு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க இது ட்ரை பண்ணுறேன். ரெசிபியெல்லாம் பார்த்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன மாடுலேஷன் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து மாடுலேஷன்லாம் பண்ணி நானாகவே வந்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்ட்டிக்கு பண்ணுறியம்மா, நல்லா வந்துருமா அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் வந்து ரொம்ப பயந்து தான் கேட்டுட்டு இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வரலன்னா ஒரு பாயசத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நம்ப மாட்டீங்க, இது ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை. எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் கப் கேக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கப் கேக்ஸ் கொடுக்கணுமா சார், அதனால கப் கேக்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரே தொல்லை. நான் வந்துட்டு டைம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அவன் விடவே இல்லை, ரொம்ப வந்து ஆர்வமாக நின்றுட்டே இருந்தான் கிச்சன்லேயே. நீ எப்போமா கப் கேக் பண்ணுவ அந்த மாதிரி. சரி ஓகே, அதை பண்ணி எடுத்து வச்சுட்டா இவன் கிச்சனை காலி பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நேராக கப் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து முன்னாடி நாளே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தோமா. அதனால என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் ஒரு கேரட் தான் கட் பண்ணார். எவ்வளோ பொறுமையாக கட் பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஏதோ வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் தான் கட் பண்ணி எடுத்து வச்சேன். Hello again. So நம்ம cream செய்வோம். cupcake ready ஆயிட்டு. இப்போ cream செய்வோம். நம்ம கிட்டலாம் பயங்கரமா இருக்கு. சாயல இந்த கலர்
பின்சேவோ எபிசேவோ பாரு பாருங்க சொல்லு. பாருங்க. பாருங்க. அப்புறம் கப் கேக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. மேலே வந்து ஃப்ராஸ்டிங் க்ரீம் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட்டர் க்ரீம் தாங்க இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். அதுலேயும் வந்து இவன் டபுள் கலர் வேணும், ட்ரிபிள் கலர் வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ரெயின்போ கலரில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். மகனே அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால வந்துட்டு ஏதாவது 2 கலர் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயும் ஆப்ஷன் கொடுத்து வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வெஜிடேரியன் ஸ்டார்டருக்கு வந்துட்டு பன்னீர் வந்துட்டு 65 மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளானு. ஸோ அதனால தான் இப்போ வந்து பன்னீர் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ ப்ரெப் ஒர்க் வந்து முன்னாடி நாளே பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மசாலா போட்டு இதை எடுத்து ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சுட்டோம்னா நாளைக்கு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிளான் பண்ணியிருந்ததில் 2 ஐட்டம் வெஜ்ஜு கிரேவி, வெஜ்ஜு பிரியாணி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க பண்ணிட்டாங்க. சிக்கனு மட்டனு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வந்து ஜிப்லாக்ல போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சிக்கனையுமே வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நான் க்ரீன் சிக்கன் மாதிரி வந்து என்னோட கணவர் பண்ண சொல்லியிருந்தாரோ அதனால அப்படிதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் வந்துட்டு அவன்ல வச்சுட்டு கிரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஸோ அதையுமே எடுத்து வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நேராக வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரசம் ரொம்ப சிம்பிளா இருக்கே, அதையா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளான ஐட்டம் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கே வந்து ஒரு ஸ்பீடப் வந்துடும். பரவாயில்ல, நம்ம ஃபாஸ்ட்டாக சமைக்கிறோமே, முடிச்சிட்டோமே ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருமா. அதனால ஃபஸ்ட்டு ரசம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து மட்டன் பிரியாணிக்கு மட்டனையுமே வந்து வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டு அப்படின்னு சொல்லி அதையும் வச்சாச்சு. லாஸ்ட் இயர்லாம் பர்த்டேக்கு வந்துட்டு பாதி ஐட்டம் வந்து வெளியே தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தடவை வந்துட்டு எல்லாமே வீட்டிலே பண்ணலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன். மொத்தமாக வந்துட்டு கிட்ஸோடு சேர்த்து 30 பீப்புள்ஸுங்க, 20 அடல்ட்ஸு 10 கிட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சா. சரி பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு கம்மியாக தான் வீட்டில் பண்ணியிருந்தேன், நிறைய வந்து வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதனால வந்து ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு, கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே வந்து பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக வந்து எதெல்லாம் பண்ணி வைக்கணும், அந்த அன்னைக்கு காலையில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு நோட்ஸ் மட்டும் என் மைண்ட்லேயே எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணேன். சும்மாலாம் இல்லைங்க, கரெக்டாக பண்ணி முடித்தேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்தது. சாப்பிட்டுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி, பரவாயில்ல நல்லா பண்ணிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, இந்த சிக்கன் குழம்பை மட்டும் ரொம்ப தண்ணியாக வச்சுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது வந்துட்டு பரோட்டாக்கு சால்னா மாதிரி வந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபீலு. பட் யாருமே அது குறையெல்லாம் யாருமே சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்குங்க. இந்த பெருசாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் யூஎஸ்க்கு இங்கே ஃபஸ்ட் டைம் வந்ததுலேருந்து என்கிட்ட இருக்குங்க. என்னோட கணவர் பேச்சுலர் ரூமில் இருந்தப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கினது தான் இது. அது வந்து ஒரு தடவை என்கிட்ட வந்துச்சு, நான் திரும்ப கொடுத்தப்ப அவங்க என்னையே வச்சுக்க சொல்லிட்டாங்க, நானே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சு, அவங்க சமைச்சு. நாங்கள் எந்த பார்ட்டினாலுமே வந்துட்டு இந்த ஒரு குண்டால தாங்க பிரியாணியே பண்ணுவோம். அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இந்த பிரியாணி குண்டாக்கு. இப்போ கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எப்போல்லாம் சேர்ந்து சமைக்கிறோமோ அப்போ எல்லாமே நூடுல்ஸ்லேருந்து ஃப்ரைட் ரைஸ்லேருந்து பிரியாணிலேருந்து எல்லாத்தையும் இந்த குண்டா வந்து பார்த்துருக்கு. அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டோட குண்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பிரியாணி வந்து ரெடி பண்ணி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி அதுக்கு வந்து தம் வச்சாச்சு. நான்லாம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள்னா, மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணி அதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போர் அடிக்கிற மாதிரி கதையாக தான் மற்றவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுல வந்துட்டு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. நான் திரும்ப திரும்ப அதெல்லாம் யோசிச்சுப்பேன். பேசுகிறமோ இல்லையோ அதை பற்றி நிறைய வந்து யோசிப்பேன் நான். இதெல்லாம் நடந்துச்சு இல்லை, இப்படி எல்லாம் பண்ணமே அப்படின்னு சொல்லி அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பேன். அன்னைக்கு கூட பிரியாணி பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டே தான் பண்ணேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வெஜ்ஜு நூடுல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸ்லாம் முன்னாடி நாளே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் வந்து அப்படியே போட்டு செய்ய ரொம்ப ஈஸியாக இருந்தது. நூடுல்ஸ் வந்து ஆல்ரெடியே வந்து வேக வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ வெஜிடபிள்ஸை மட்டும் வதக்கிட்டு அது கூட வந்து நூடுல்ஸை கலந்தோம்னா நூடுல்ஸ் ரெடி ஆயிருமா. லாஸ்ட் இயர் வந்துட்டு நூடுல்ஸ் வந்து வெளியே ஹோட்டலில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ வந்து நூடுல்ஸ் ரொம்ப மீந்துருச்சு நிறையா. அதனால வந்துட்டு நூடுல்ஸ் அதிகமாக யாரும் சாப்பிட்றது இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்பூன் நூடுல்ஸ் கூட மீறலைங்க. இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் யோசிச்சேன். லாஸ்ட் இயர் மீந்ததை வச்சு ஒரு கணக்கு போட்டு இந்த தடவை பண்ணேன். பட் என்னோட நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அது காலியாகிட்டு இருக்குமா இருக்கும்.
இன்னைக்கு இந்த பிட்டு போதும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம திரும்ப வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த நூடுல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் விஷயம் இல்லைங்க, இதை கலர்றது தான் மேட்ரே. எனக்கு நிறைய தடவை இதை கலரும் போது வந்து நூடுல்ஸ் எல்லாம் நான் உடச்சிடுவேன். ஏன்னா நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டக்குன்னு கலரணும் அப்படின்னு சொல்லி விக்ரஸாக கலருவேனா, அதனால என்ன பண்ணேன்னா என் கணவரை கூப்பிட்டு பொறுமைசாலியே இந்த பொறுமையாக வந்து இந்த நூடுல்ஸை கிண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ அவர் தான் ஃபுல்லாகவே இதை கலரி கொடுத்துட்டு போனார். ஸோ வெஜிடேரியனில் வந்துட்டு வெஜ்ஜு நூடுல்ஸு, வெஜ்ஜு பிரியாணி, வெஜ்ஜு கிரேவி, அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னீர் 65 மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நான்வெஜ்லேயும் அதே மாதிரி பிரியாணி, ஒரு கிரேவி, ஒரு ஸ்டார்டர், அந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் மட்டும் காமனாக பிளான் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து வெஜ்ஜு பிரியாணியும் வெஜ்ஜு கிரேவியும் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இங்கே சூப்பர் டூப்பராக வந்துட்டு எம்மியாக கலர்ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு ஃபாயில் ட்ரேயில் வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் சூடு ஆறாமல் இருக்கும், கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டேங்க. கடைசியாக வந்துட்டு எல்லாருக்கும் டைம் சொல்லியிருந்ததுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த சிக்கன் எல்லாம் வந்துட்டு கிரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஏன்னா மற்றதெல்லாம் குக் பண்ணும்போது வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நம்ம அவனில் வச்சுட்டு டைமர் செட் பண்ணிட்டோம்னா அதுவே ரெடி ஆயிரும் இல்லையா. ஸோ சைடில் வந்து நம்ம ரெடி ஆகும்போது வந்துட்டு அதுவும் சிக்கனும் ரெடி ஆயிருமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து பண்ணேன். எல்லாத்தையும் எடுத்து ட்ரேயில் அடுக்கும் போதே வந்துட்டு நல்லா வந்துடணும். ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாம் எனக்கு இந்த சிக்கன் வந்து சொதப்பிடுங்க, எல்லா டைமும் கரெக்டாக வராது. என் ஹஸ்பண்ட் இந்த ரெசிபி இருக்காதம்மா 65 மாதிரி ஏதாவது போட்டுரு அப்படிலாம் சொன்னார். நான் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் இதுவுமே அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதில் என்ன தெரியுங்களா, எந்த நான்வெஜ்ஜுமே நாங்கள் அன்றைக்கி டேஸ்ட் பண்ணியே பார்க்கலைங்க, நானும் என் ஹஸ்பண்டும். ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு நாங்கள் பார்ட்டி வந்து வச்சுட்டோம். ஸோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். பட் அந்த ஒரு சண்டே தான் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வெஜ்ஜு தாங்க சாப்பிட்டோம். இந்த நான்வெஜ்ஜில் ஒன்று கூட நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இந்த சிக்கன் குழம்பு தவிர அது மட்டும் மறுநாள் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். இப்போ வந்து மட்டன் பிரியாணியை வந்து நம்ம ட்ரெயினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமேன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே நிஜமாகவே அன்றைக்கி அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக எனக்கு அவுட்புட் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் டேஸ்ட்டே பண்ணலனா கூட இந்த நான்வெஜ் பிரியாணிலாம் எனக்கு எப்படி வரணுமோ, நான் என்ன எதிர்பார்த்தனோ அது அதே அவுட்புட் வந்த மாதிரி இருந்துச்சா. ரொம்ப ஹாப்பி. டைமுக்கு வேற முடிச்சிட்டோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரதுக்குள்ளேயே நான் குக் பண்ணி எடுத்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி அன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். என் கணவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார். இந்த கிச்சன் வேலையை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் க்ளீனிங் ஏதாவது எடுத்து வைக்கணும் வீட்டில் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டோம் வேலையெல்லாம். ஸோ தட் ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. நம்ம காஸ்கோவில் தாங்க இந்த தடவை வந்து கேக்கே ஆர்டர் கொடுத்துருந்தோம். இங்கே வந்துட்டு பர்சன்ஸ் இருந்து வந்துட்டு ஆர்டர் எடுக்க மாட்டாங்கங்க. இந்த மாதிரி வந்துட்டு பேம்ப்ளெட் மாதிரி இது ஒரு பேப்பர் இங்கே வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் வேணும் அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு உண்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம இந்த பேப்பரை போட்டுறணும். நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வந்து அதில் போட்டுறணும். இந்த சைடில் பேப்பர் வச்சுருக்காங்களா. ஸோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வந்து ஃப்ளேவர்ஸு, சைஸு எல்லாமே எழுதி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கேக் வந்து நம்ம கேட்குற டைமுக்கு வந்து கரெக்டாக அதில் நம்ம போட்டிருக்க டைமுக்கு கரெக்டாக ரெடி ஆகிரும். ஸோ நம்ம வந்துட்டு பே பண்ணி வந்து பிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் எல்லா கிட்ஸை மாதிரி தான். என் பையன் வந்துட்டு சாக்லேட் கேக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தானா, அவன் நிறைய தீமில் கேட்டிருந்தான். பட் நாங்கள் வந்து அந்த கேக் டாப்பர்ஸ் மாதிரி வந்து வெளியே ஆர்டர் கொடுத்துட்டோம். கேக் மட்டும் இங்கே வாங்கிட்டு கேக் டாப்பர்ஸ் வச்சோன்னா தீம்டு கேக் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டே இருக்குது. அடுத்த பார்ட்டி வீடியோ வந்து நான் அடுத்த விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட இல்லை பர்த்டே பார்ட்டி வீடியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.